அனைத்து விவசாயிகளுக்கும் ரொம்ப வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம்னா தர்பூசணி தோட்டத்தில் இருக்கோம். பெருங்களத்தூருங்கிற நம்ம ஏரியாவில், திருவண்ணாமலை மாவட்டம் பெருங்களத்தூர் ஏரியாவில் நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் வந்துட்டு இப்போ தர்பூசணி வந்து நம்ம எண்ணூறு பொருளை பயன்படுத்தி நல்ல ஒரு மகசூல் எடுத்திருக்காரு. நம்ம அந்த விவசாயி பேர் வந்து சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்ட்ட அவர்கிட்ட நம்ம கேட்போம். சொல்லுங்கண்ணா, எப்படின்னா வந்து நம்ம பொருளாக பயன்படுத்தினீங்க? நம்ம வந்து என்னங்கன்னா, நம்ம நெட்டு 10 நாளையிலேருந்து இது இந்த மருந்து தான் அதிகம், யூரியா உரமே யூஸ் பண்ணல. ஓகே, இந்த மருந்து மட்டும் தான் விட்டுருக்கு. சரி. அதாவது ஒரு டைமுக்கு முருகன்றவர் தான் நம்மளுக்கு மருந்து கொடுத்துருக்காரு. இவர் தான் விட்டுருக்காரு மருந்து. இவர் கொடுத்த பிற்பாடு இது எப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து பயம் தான் எனக்கு. ஏன்னா முதல் பார்த்தீங்கன்னாவே விதையே ஒரு பாக்கெட் வந்து 1000 ரூபா வருது. சரி சரி. நம்ம வாங்கியிருக்க விதையே வந்து பார்த்தீங்கன்னா 13,000 விதையை வாங்கியிருக்கேன். 13,000. அது மருந்து கடையில் கேட்க போனால், ஒரு மருந்து கடையில் பேப்பர் சீட்டு போடாது வரவே வராது, நீங்கள் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்பயே மன உடச்சல் ஆளாகிட்டேன் நான். இருந்தாலும் முருகன்றவர் என்ன பண்ணாருன்னா, இதையும் நான் வர வச்சு காமிக்கிறேன், வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு, அதுக்கு தந்த பரிமளி இப்போ நாங்கள் ரீசன் நல்லா எடுத்திருக்கீங்க. ஆமாம், ஒரு மல்ச்சிங் ஷீட்லாம் போடாமையே இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் எடுத்திருக்காங்க. நம்ம என்ரூட்ஸ் பொருளை பயன்படுத்தி உண்மையிலே பாராட்டணும். இந்த ஃபீல்டை நம்ம முருகன் சார் வந்து அந்த அளவுக்கு அருமையாக ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு சொல்லணும், அவர் தான் பாராட்டணும். வேற என்ன சார், நீங்கள் ரெக்கவரி எப்படி பார்க்குறீங்க? நமக்கு வந்து வாரத்துக்கு ஒரு டைம் இவர் வந்து பண்ணிடுவார். மருந்து இந்த மருந்து அடிங்க, இந்த மருந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ விட்டுனே வாங்கன்னு சொல்லிட்டு வருவார். ஓகே, வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கண்டினியூ பண்ணிட்டுருவார். அவர் பார்க்கறது, அவர் கொடுக்குற மருந்து தவிர வேண்டாம் யூஸ் பண்ணுறது. ஆமாம், ஒன்லி என்ரூட்ஸ் மட்டும் ஆமாம், என்ரூட்மெண்ட் தான். யூரியா உரம் கூட இன்னும் செடி பார்க்கலங்க. பாருங்கள், செடி கூட வாடலை, மற்ற மரத்தான் ஒன்று இருக்குது, அண்ணன் அப்படியே பக்காவாக இருக்கு பாருங்கள். சரிங்க, அந்த வண்டி கொஞ்சம் காட்டுங்க சார். காட்டுங்க சார்.